Good morning, students. Today we are going to see 10th Science Thermal Physics. The topic is gases. Previous class we have seen three fundamental laws. என்னன்னு பார்த்தோம்? Boyle's law, Charles law, Avogadro law and Avogadro number. Okay. Now the topic is gases. Gases can be classified into two. One is real gas, second one is ideal gas. So gases can be classified into two. One is real gas, ideal gas. Right? First இப்போ பார்க்க போறது real gas. What is real gas? Real gases. If the molecule or atom of a gases interact with each other with a definite amount of intermolecular or interatomic phases of attraction, in the gases பேர் தான் real gases அப்படினு பேர். எப்படி ஆலாம்? What is real gases? ஒரு டெஃபினிஷனா சொல்றேன் பாருங்க. If the molecules or atoms or molecules or atoms of a gases or gases la irukka molecules or atoms enago interact agum onnoda onnu interact with each other. Okay, enago or gases la irukka molecules or atoms or interact with each other. எப்படி interact ஆகுனா with a definite amount of intermolecular or interatomic forces of attraction. Interatomic force of attraction. In the gases this gases said to be என்னன்னு சொல்லலாம் real gases அப்படினு சொல்லுவோம். What is the term real gases? ஒரு gasesல இருக்க molecules or atoms என்ன ஆகும்னா interact with ஒன்னோட ஒன்னு interact ஆகும். ஓகே, எப்பனா ஒரு definite amount of intermolecular இல்லனா interatomic force னு சொல்லுவோம். அது பேர் தான் intermolecular or interatomic force of attraction. ஒன்னோட ஒண்ணுக்கு எப்படி இருக்குனா ஒரு some force of attraction, அது பேர் தான் interatomic force of attraction. நம்ம கூட பார்த்திருப்போமே, இது இந்த interatomic forces னு சொல்ல வரதுனால ஒவ்வொரு any body in the universe, ஓகேவா, எல்லாமே என்ன ஆகும், there will be some force of attraction between them. இப்போ இருக்கு என்ன சொல்லலாம் காமனா, so we are in the earth. ஸோ நமக்கும் எர்த்துக்கும் ஒரு என்ன இருக்குது, ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குது, கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, அதே போல் எர்த் இருக்குது, மூணு இருக்குது, இதுக்கு ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குது. ஓகேவா, இதே போல் ஒவ்வொரு இந்த யூனிவர்ஸில் இருக்கிற ஒவ்வொரு பாடிக்கும் என்ன இருக்கும், தேர் வில் பி சம் ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். அதே கான்செப்ட் தான் இங்கே இருக்க கேஸஸில் இருக்கிற மாலிகுல்ஸு ஆட்டமுக்கும் என்ன இருக்குன்னா ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். ஒரு இன்ட்ராக்ஷன் சொல்கிற இல்லையா, ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், அதுக்கு பேர் தான் என்ன சொல்லணும்னா இன்டர்மாலிகுலர் ஆர் interatomic force of attraction. இது இருந்துச்சுன்னா அந்த கேஸஸ் பேரு ரியல் கேஸஸ். ஓகே, பட் ஒரு சின்ன ஒரு கண்டிஷன் என்னன்னா, அட் ஹை டெம்பரேச்சர் ஆர் லோ ப்ரெஷர், அட் வெரி ஹை டெம்பரேச்சர் ஆர் low pressure, அப்ப என்ன ஆகுனா real gases behaves as the ideal gases are behave. Real gases என்ன மாறிடும், real gases behaves as an ideal gases. Okay, so என்ன condition?
at very high temperature. Very high temperature na pressure எப்படி இருக்கும், high pressure இருக்கும். at or low pressure அப்படின்னா temperature லோவா இருக்குன்னு அர்த்தம். அதான் கண்டிஷன். அப்படின்னா அது எக்ஸ்ட்ரீமா இருந்தாலும் சரி, ரொம்ப கம்மியா இருந்தாலும் சரி, ஓகேவா? டெம்பரேச்சர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருந்தாலும் சரி, டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியா இருந்தாலும் சரி, ப்ரெஷர் எக்ஸ்ட்ரீமா இருந்தாலும் சரி, ப்ரெஷர் லோவா இருந்தாலும் சரி, ரியல் கேஸஸ் எப்படி பிஹேவ் ஆகும்? பிஹேவ்ஸ் as ஐடியல் கேஸஸ். ஓகே, ஏன்னா because in these conditions there is no interatomic or intermolecular force of attraction. molecules குள்ள என்ன இருக்காது, இல்ல atom குள்ள என்ன இருக்காது, இந்த intermolecular or interatomic forces நடக்காது அப்படின்னு அர்த்தம். in these two condition, இந்த two condition at very high temperature இருந்தாலும் சரி, low pressure இருந்தாலும் சரி, நல்லா ஞாபகம் வச்சுங்க. very high temperature னா pressure is also very high. low pressure நாலும் என்ன அர்த்தம், டெம்பரேச்சர் லோன்னு அர்த்தம். அப்படின்னா எக்ஸ்ட்ரீமாக டெம்பரேச்சர் ஹையாக இருந்தாலும் சரி, டெம்பரேச்சர் லோவாக இருந்தாலும் சரி, ப்ரெஷர் ஹையாக இருந்தாலும் சரி, ப்ரெஷர் லோவாக இருந்தாலும் சரி, ரியல் கேஸஸ் என்ன ஆகும், பிஹேவ்ஸ் as ஐடியல் கேஸஸ். பிகாஸ் இந்த இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அது ரெண்டுக்குள்ள நடக்காது, மாலிகுல்ஸ்குள்ள நடக்காது. அதான் அர்த்தம். ஸோ தேர் இஸ் பிகாஸ் தேர் இஸ் நோ இன்டர்-அட்டாமிக் ஆர் என்ன சொல்லுவோம், intermolecular force of attraction. ஓகேவா? இந்த எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல ஹையா இருந்தாலும் சரி, லோவா இருந்தாலும் சரி, எப்படி இருக்காது, ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் நடக்காது. ஓகேவா? இதுக்கு பேர் தான் நான் சொல்லுவேன்னா ரியல் கேஸஸ் டாபிக். ஓகே, ஸோ வாட் இஸ் ரியல் கேஸஸ்? கேஸஸில் மாலிகுல்ஸ் ஆர் ஆட்டம்ஸ் இன்ட்ராக்ட் வித் ஈச் அதர் எப்போனா ஒரு டெஃபினட் அமௌண்ட் ஆஃப் என்ன இருக்கும், இன்டர் மாலிகுலர் இல்லைன்னா இன்டர் அட்டாமிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். அந்த கேஸஸ் இது பேர் தான் ரியல் கேஸஸ். ஓகே, அட் வெரி ஹை டெம்பரேச்சர் ஆர் வெரி லோ ப்ரெஷர். அப்படின்னா ஹை டெம்பரேச்சர்னா ஹை ப்ரெஷர்னு அர்த்தம், லோ ப்ரெஷர்னா லோ டெம்பரேச்சர்னு அர்த்தம். ரியல் கேஸஸ் என்னவா பிஹேவ் ஆகும்னா ஐடியல் கேஸஸாக பிஹேவ் ஆகும். அதாவது இது அந்த கேஸஸ்குள்ள என்ன இருக்காது, மாலிகுல்ஸ்குள்ள ஆட்டம்குள்ள தேர் இஸ் நோ இன்டர் அட்டாமிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஓகே, இதுக்கு எல்லாத்துக்கும் பேர் வந்து இந்த டாபிக் வந்து ரியல் கேஸஸ் டாபிக். ஓகே, நெக்ஸ்ட் ஐடியல் கேஸஸ். வாட் இஸ் ஐடியல் கேஸஸ்? இஃப் தி atoms or molecules of a gas do not interact with each other. Do not interact with each other. Apna, then the gas is said to be an ideal gases. Ideal gas or என்னன்னு சொல்லலாம், or a perfect gas. What is ideal gas or perfect gas? Atomல molecules do not interact with each other. உன்னோட ஒன்று இன்ட்ராக்ட் பண்ணிக்காது. அந்த மாலிகுல்ஸ் அந்த கேஸஸுக்கு பேர் தான், அந்த ஆட்டமுக்கு பேர் தான் ஐடியல் கேஸ் ஆர் பர்ஃபெக்ட் கேஸ் அப்படின்னு பேர். ஆனால் ப்ராக்டிக்கலி நோ ஐடியல் கேஸஸ். ஏன்னா எல்லா மாலிகுல்ஸ் என்னாங்கன்னா தேர் வில் பி சம் இன்ட்ராக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். பட் அந்த இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்குன்னா மினிமமாக இருக்கும், நாட் இன் மேக்ஸிமம். மினிமம் இன்ட்ராக்ஷன் கண்டிப்பாக ஒன்னோட தோணி இன்ட்ராக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, வீக்காக இருக்கலாம், அந்த இன்ட்ராக்ஷன் மேபி வீக்காக இருக்கலாம். ஓகேவா? ஸோ ப்ராக்டிக்கலாக ஐடியல் கேஸஸ் பர்ஃபெக்ட் கேஸஸே கிடையாது. ஓகே, ஸோ இது எப்படி சொல்கிறாங்க நம்ம? ஸோ இன் ப்ராக்டிஸ் நோ கேஸ் இஸ் ஐடியல். எந்த கேஸுமே ஐடியல் கிடையாது.
ஓகே, பிகாஸ் மாலிகுல்ஸ்லாம் என்ன ஆகுனா ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ராக்ஷன் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, எப்போனா when ப்ரெஷர் வந்து லோவாக இருக்கும்போது அந்த டெம்பரேச்சர் வந்து ஹையாக இருக்கும்போது. ஓகேவா, அப்படின்னா அதோட இன்டர் மாலிகுலர் அட்ராக்ஷன் ஃபோர்ஸஸ் எப்படி இருக்குன்னா வீக்காக இருக்கும். எங்கே இருக்கும்? ஸோ சப்போஸ் எப்படி சொல்லலாம், அது அட் லோ ப்ரெஷர் ஆர் ஹை டெம்பரேச்சர் எப்படி சொல்லலாம் நம்ம? ஸோ இன்டர் மாலிகுலர் அட்ராக்ஷன் எப்படி இருக்கும்? இன்டர் அட்டாமிக் இல்லைன்னா இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து என்ன சொல்லலாம்? இஸ் வீக் இன் ஐடியல் கேசஸ். ஓகே, ஸோ ரியல் கேஸு அட் லோ ப்ரெஷர்லேயும் அட் ஹை டெம்பரேச்சர்லேயும் என்ன ஆக்ட் பண்ணோம்? ஒரு ஐடியல் கேஸஸாக ஆக்ட் பண்ணோம். ஸோ திஸ் இஸ் அ கன்க்ளூஷன் ஃபார் திஸ் ரியல் கேஸஸ். ஒரு ரியல் கேஸஸ் என்ன ஆகுனா அட் லோ டெம்பரேச்சர்லேயும் லோ ப்ரெஷர்லேயும் ஆர் ஹை டெம்பரேச்சர்லேயும் எப்படி இருக்கும்? அது என்ன சொல்லுவோம் நம்ம? இட் கேன் பி termed as a perfect gas. என்னன்னு சொல்லுவதுக்கு பேர் வந்து a perfect gas அப்படின்னு சொல்லி. ஒரு ரியல் கேஸ் அட் லோ ப்ரெஷர்லேயே ஆர் ஹை டெம்பரேச்சர்ல எப்படி இருக்கும்? the termed as perfect gas because of very weak intermolecular force of attraction between the molecules or atoms. Okay, so in the ideal gas obeys, so ideal gas என்ன பண்ணும்? obey பண்ணும். obeys எதாவது obey பண்ணும்? obeys number 1 Boyle's law, number 2 Charles law, number 3 Avogadro's law. ஸோ இந்த 3 லாவே என்ன பண்ணுன்னா ஐடியல் கேஸ் வந்து ஒபே பண்ணும். ஓகே, ஸோ now we are going to see very important 5 mark question, ideal gas equation. Okay, what is ideal gas equation? Very important 5 mark question. பார்க்கலாமா? So the ideal gas எப்படி சொல்லலாம்? an ideal gas obeys. எதை obey பண்ணும்? obeys என்னென்ன லாஸ் obeys பண்ணும்? Boyle's law, next Charles law, so third one is and Avogadro law. இந்த 3 லாவை என்ன பண்ணுனா ஐடியல் கேஸ் வந்து ஒபே பண்ணும். ஓகே, what is ideal gas obeys? Boyle's law, Charles law and Avogadro's law. இப்போ எப்படி எல்லாம்? first according to Boyle's law, what is Boyle's law? PV equal to constant. இது equation number 1 எடுத்துக்கலாமா? So second one is what is Charles law? According to Charles law, what is Charles law? V by T equal to constant. I am taking this is equation number 2. Third is what is Avogadro law? According to Avogadro's law, what is Avogadro's law?
V by N equal to constant. So these three equations we have seen previous classes. So what is Boyle's law? PV equal to constant. What is Charles' law? V by T equal to constant. What is Avogadro's law? V by N equal to constant. So combining these three equations. So combine these three equations. What is that? 1, 2 and 3. The moon equation combine panna I am getting what is that? Moon on the right hand side on the constant. So what is the equation I am getting? Very important. That is PV by NT equal to constant. This moon thing combine panna. Okay. PV equal to constant, V by T equal to constant, V by N equal to constant. அப்ப எப்படி எழுதலாம்? PV by NT is constant. பாருங்க. PV equal to constant ஆயிடுச்சு. Next V by T equal to constant ஆயிடுச்சு. எப்படி பாருங்க? PV equal to constant இது. Next V by T. The V by T equal to constant. So next V by N equal to constant. So என்ன equation எழுதுறோம்? PV equal to PV by NRT, NT equal to constant. So condition is PV by NT equal to constant. Okay, I am taking this is equation number 4. 4 equation போட்டுக்கலாமா? Okay, இந்த equation தான் வந்து combined law of gases. இந்த equation பேர் என்னது? This is known as combined law of gases. Combined law of gases. Okay, combined law of gases அப்படினு சொல்லுவோம். இப்போ ஒரு small ஒரு condition என்ன எடுத்து போறோம்னா, now we consider a gasல என்னன்னா mu moles of gas இருக்கு. So mu moles of gases இருக்கு. So the number of atoms combined will equal to எப்படி சொல்லலாம்? அப்பனா எவ்வளவு atoms நம்ம சொல்லலாம் அத we can write. So எவ்வளவு atoms சொல்ல முடியும்? We can write mu times the Avogadro number. So mu times the Avogadro number. அப்படினா ஒரு n எவ்வளவு ஆட்டம் இருக்கு, எவ்வளவு மாலிக்யூல்ஸ் இருக்குன்னு சொல்லும்போது எப்படி சொல்லலாம்? mu times of Avogadro number. What is Avogadro number? அதை எப்படி சொல்லுவோம்? Na அப்படினு சொல்லுவோம் இல்லையா? mu times of Avogadro number. So I can say number of atoms in a gas. நம்ம என்னன்னு சொல்லுவோம்? n ன்னு சொல்லுவோமா அத? So இந்த n எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? n is equal to mu times of Avogadro number. What is mu times of Avogadro number? Avogadro number Na. அப்பனா what is the equation? Equation எப்படி சொல்லலாம்? n is equal to mu Na. Small n is equal to mu Na. சொல்லலாமா இத? So I am taking this is equation number 5. அப்படினு தெரியுமா? Equation number 5. What is that? Number of atoms in a gas n எப்படி இருக்கும்? Mu times of Avogadro number mu Na அப்படினு அர்த்தம். Okay, so in the equation 5 I am going to substitute in equation number 4. எப்படி எழுதலாம்? Substitute equation 5 in equation 4. n க்கு பதிலா mu Na ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். What is the equation? நமக்கு தெரியுமே. PV by NT இல்லையா? n க்கு பதிலா போடுறோம் mu Na into T equal to constant. Equation number 6 எடுத்துலாமா? என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம்? இந்த இடத்துல I am substituting
ஸ்மால் n க்கு பதிலா NA ன்னு சப்ஸ்டிட் பண்ணிருக்கேன். இதான். ஓகே. சோ இப்போ எப்படி எழுதலாம்னா இங்க ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா, இந்த கான்ஸ்டன்ட்டை I am going to take the constant in this equation. The constant in this equation, I am taking what is that constant க்கு பதிலா I am taking KB, K suffix B. KB அப்படின்னா அர்த்தம் இதான் வந்து Boltzmann constant. Boltzmann constant. What is Boltzmann constant? I am taking KB. இது ஒரு வேல்யூ இருக்கு. That is KB equal to, what is the value? 1.38 into 10 power, what is that? Minus 23 JK minus 1. So this is called Boltzmann constant. KB equal to 1.38 into 10 power minus 23 JK power minus 1. Okay. So அப்பனா constant இங்க இருக்கிற constant க்கு பதிலா I am going to substitute this KB. So என்ன வரும் அப்பனா, what is the equation? Tell me. PV divided by mu NAT equal to என்னன்னு சப்ஸ்டிட் பண்ணனும், KB அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணனும். K suffix B இது Boltzmann constant அப்படின்னு அர்த்தம். I am taking this is equation number 7. எடுத்துக்கலாமா equation number 7 இது. So now cross multiply பண்ண போறோம். So I am going to cross multiply. In the term line cross multiply பண்ணா what is that? PV equal to mu NAT KB. Okay, cross multiply பண்ணிட்டேன். இந்த இடத்துல see this term, இது ஒரு rearrangement பண்ணி அதை எப்படி எழுதலாம்னு பாருங்க. PV equal to mu NAKB into T. இது எப்படி எழுதலாமா, ஒரு rearrangement பண்ணிட்டு, so இதுல இருக்க this value, see this value. So என்ன பண்ணிருக்கேன், இது equation PV by mu NAT equal to constant க்கு பதிலா KB ன்னு சப்ஸ்டிட் பண்ணேன். So இந்த term எல்லாத்தையும் இந்த பக்கம் cross multiply பண்ண, the whole term-ஐயும் cross multiple அப்படின்னா mu NAT KB ன்னு வரும். So I am taking ஒரு rearrangement, multiple இருக்கிறதுனால எப்படி எழுதலாம், that is mu NAKB T. இந்த mu NAKB T இதுக்கு பதிலா இதில் பார்த்தோன்னா mu times of mu moles of gases பார்த்துருப்போம், அவகாட்ரோ நம்பர், போல்ட்ஸ்மன் கான்ஸ்டன்ட், இது எல்லாமே சேர்த்து மூணுமே கான்ஸ்டன்ட். ஸோ இது மூணுத்தையும் எப்படி போடலாம், தட் இஸ் ஈக்குவல் டு PV ஈக்குவல் டு, வெரி இம்பார்ட்டன்ட், இதுக்கு பதிலாக போடலாம் I am putting R into the T. Okay, that is the equation. What is the equation? PV equal to RT. So here what is R? R is equal to என்னென்ன இதெல்லாம் equation mu NAKB. இந்த R க்கு பேர் தான் என்ன சொல்லுவோம்னா universal gas constant. What is R? R is called, so this R is called universal gas constant. Your value இருக்கு, R is equal to 8.31. என்னன்னு சொல்லலாம், this is the value of R, 8.31 joule per mole Kelvin, mole minus 1, Kelvin power minus 1. This is called universal gas constant value. So finally we got what is the equation? PV equal to RT. In the log, this equation is called ideal gas equation. Okay, this ideal gas equation is also called ideal gas equation is also called as equation of state. Equation of state. Okay,
So what is that? This equation of state gives describe பண்ணனும்னா any state of gases describe பண்ணனும். ஓகேவா? The relation between the state variables and it is used to describe any state of the gases, any gases. Okay, so this is called, the equation is called ideal gas equation. Okay va, the ideal gas equation எப்படி சொல்லலாம், it's also called the equation of state. In the equation of state gives relation between state variables and it is used to describe state of any gases. Okay, very important 5 mark question. இந்த யூனிட்ல இருக்க மிக முக்கியமான क्वेश्चन. அதில் இந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஒன் கிளான்ஸ், வாட் இஸ் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்? ஐடியல் கேஸ் obeys Boyle's law, Charles law, Avogadro number. So according to Boyle's law, PV equal to constant. According to Charles law, V by T equal to constant. According to Avogadro number, V by N equal to constant. So in the moon equation I am going to combine PV by NT equal to constant. Okay. So என்ன பண்ணலாம்னா இந்த இது ஈக்குவேஷனுக்கு பேர் தான் combined law of gases அப்படின்னு பேர். Okay. Now என்ன கன்சிடர் பண்ண போனா, consider a gas mu na mole of gas னு அர்த்தம். அப்படின்னா எவ்வளோ அந்த கேஸ்ல எவ்வளோ மாலிகுல்ஸ் இருக்கும், எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குன்னா mu times of Avogadro number அப்படின்னு இருக்கும். ஸோ இது எப்படி அதெல்லாம், ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் ஏ கேஸ் வந்து n எடுத்துப்போம். n is equal to what is that, mu Na. ஓகே, இந்த வேல்யூவை n-க்கு பதிலாக ஈக்குவேஷன் நம்பர் 4ல் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது PV by mu NaT equal to constant அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு பதிலாக I am going to substitute ஒரு வேல்யூ, அந்த வேல்யூ வந்து KB. KBனா போல்ஸ்மன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு பேர். வாட் இஸ் த ஈக்குவேஷன் value of Boltzmann constant? 1.38 into 10 power minus 23 joule per Kelvin. Okay, so அப்பனா constant க்கு பதிலா இந்த KB சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? அப்பனா PV by mu NaT equal to KB. இந்த வேல்யூல இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா PV equal to mu Na KB T னு வரும். இந்த mu Na KB தான் கான்ஸ்டன்ட். இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா சேர்த்து சொல்ல பார்த்தா R. So R is called, what is R? Universal gas constant அப்படின்னு பேர். So R is equal to universal gas constant. அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, 8.31 into joule per mole Kelvin, இல்லைனா joule mole minus 1 Kelvin minus 1. அப்பனா what is the equation? PV equal to RT. இதான் ideal gas equation. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்னது, equation of state அப்படின்னு சொல்லலாம் இந்த ஈக்குவேஷனை. Okay, the equation of state வந்து என்ன பண்ணுனா, it's give relation between state variables and it is used to describe the state of any gases. Okay, now this is assignment time. இன்னைக்கு பார்த்த டாபிக் தான் அசைன்மெண்ட்டாக கொடுத்துருக்கேன். What is real gases? What is ideal gases? Derive ideal gas equation. Okay. So what is the first question? What is real gases? What is ideal gases? Derive the ideal gas equation. Okay. Assignment கொடுத்திருக்க prescribed mail-ல submit பண்ணுங்க as soon as possible. Thank you students. Have a nice day.